ஞானத்தில் உயர்ந்தவங்க, எல்லாவற்றிலும் உயர்ந்தவங்க. ஆண்டவர் அவரை தெரிஞ்சுக்கிறார். உங்களை என்னை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசேஷித்தவர்கள். மனிதர்கள் தெரிந்து கொள்கிற மனமாக ஆண்டவர்கள் தெரிந்து கொள்கிறது. யாரெல்லாம் இவங்க உதவாக்குறாங்க, இது ஒண்ணுமே தெரியாது, இது பைத்தியம், லூசு, யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அந்த லூசியும் பைத்தியம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அது பைத்தியமா இருக்கு. அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மேல அது பைத்தியமா இருக்கும், வேற எங்கேயும் போவாங்க. அல்லேலூயா. சிலர் அறிவாளின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க பைத்தியமாக்கப்படுவாங்க. பைத்தியம் ஞானமாக்கப்படுவோம், அதான் வேலை சொல்லி. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். நம்ம பார்த்து சொல்றாரு பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த காலை வேலையில வேலை இல்லையா? எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய பாதுகாப்புகள் ஆனந்தமா இருக்கணும். அப்ப தேவனை ஓடியும் யாரெல்லாம் அந்த கோழி குச்சி வந்து பறவை பறந்துட்டு தூக்கிட்டு போகும்போது கத்துது போல தேவனுடைய ஆலயத்தை தேடாதவங்களுக்கு, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்காதவங்களுக்கு கத்துறாங்க. காரணம் பிரச்சனையை போராட்டம், பிசாசு அலக்கழிக்கிறதை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய நேரம், தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கஷ்டப்படும் போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதோ நம்ம தேவைகளுக்கு கொடுக்கும் போது நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், சொல்றாங்கல்ல, அந்த மனுஷன் ரொம்ப நல்லது. நான் இந்த சூழ்நிலை கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னுடைய தேவைகளை அறிந்து உதவி செஞ்சாங்க. அந்த மனுஷன் நல்லது சொல்றேன். தேவைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தேவைகளை சந்தித்ததற்காக, உதவி செய்வதற்காக அவர் நல்லவர் என்று சொல்லி மனிதன் சொல்லுகிறோம். நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் நீடித்து திருப்தியாய் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே தைரியமாய் திடகாத்திரமாய் ஆரோக்கியமாய் நீடித்து வாழ்வதற்கு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து, அவர் உயிர் கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்கிறார். அது தெய்வம் தெய்வம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யார் நமக்காக உயிர் கொடுக்க மாட்டாங்க? தாய் கூட நமக்காக உயிர் கொடுக்க மாட்டாங்க. நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் நண்பர்கள் கூட நினைச்ச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. குறிப்பிட்ட நேரம் தான் உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் மாத்திரமே நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன தெய்வம். தெய்வத்துக்கு இடாதவர்கள் உண்மை பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. யார் சொல்றாரு? நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான் சொல்லிட்டே இருக்கு. நீங்க யாரு? ஆண்டவர் திருப்பமா, ஆண்டவரே அவரை அண்டிக் இருக்கிற யாவும் பாக்கியவான் என்று சொன்னீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவர். இன்னொரு வசனத்துல பார்க்கிறேன், 1 வசனத்துல பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அழிவுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அழிவுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாருக்காக என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் இல்ல. பயம் வேணும், பயத்தோடு அவரை குறிக்கிறோம், பயத்தோடு அவருக்கு சொந்தம் நடக்கிறோம். இது தேவனுக்குரிய நேரம். என்னென்னமோ பேசுறோம், எதையோ கேட்கிறோம், எதையோ வேலை செய்யறோம். இது தேவனுக்குரிய நேரம். நீ என்னை மகிமைப்படுத்தினால் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை சிநேகித்தால் நான் உன்னை சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே.
ஹalleluya தேவனே நீ நல்லவர் தேவனே நீ நல்லவர் இயேசு நல்லவர் சொல்லுங்க அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அவரிடத்தில் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஹalleluya 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 தேவனே உமக்கு நன்றி பரிசுத்தரே உமக்கு நன்றி வானத்தையும் பூமியையும் படைத்தவரே நன்றி அப்பா பிதாவே உமக்கு நன்றி அன்பின் பிதாவே உமக்கு நன்றி அன்பு பிதாவே உமக்கு நன்றி சோதரின் பிதாவே நன்றி தேவனுடைய பிதாவே நன்றி உங்களுடைய பிதாவே நன்றி மாறாத பிதாவே நன்றி அன்பின் மகிமையே உமக்கு நன்றி பரிசுத்தர் 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 சேவைகளின் பரிசுத்தர் இமானுவேல் 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 அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அல்லோ பிதாவே ஸ்தோத்திரம் யோகியின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் ஜீவனை கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆதி மங்களமாக இருக்கிறவரே உண்மையாக இருக்கிறவரே நிச்சயமானவரே நல்லவரே நல்லவரே எங்களுக்கு போதுமானவரே பரிசுத்தரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்கென்றோ துதியும் புகழும் போற்றிடவும் துதியவர் உமக்கென்றோ துதியும் புகழும்
நமக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டது, நமக்காக மரணத்தை ஜெயித்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை துதிப்போமா? ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ மனதுள்ள தெய்வம், ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர், உனக்கு நன்றி என்று சொல்லி யாராவது ஒரு சத்தமிட்டு துதிக்கும் போது, ஆம் ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்கிறோம், நாங்கள் சபையாக சேர்ந்து போய் துதிக்கிறோம், வாக்குறுதி சொல்லுவோம். யாராவது ஒரு சத்தமிட்டு துதிக்கிறோம், ஒருவர் துதிக்கும் எல்லாம் சேர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா துதிக்கிறோம். ஹalleluya. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. சாப்பா சாப்பா இன்பா சாப்பா இன்பா பாருங்க. கர்த்தர் நல்லவர்களை இருப்பாங்க. ஹalleluya ஹalleluya. சாப்பா சாப்பா இன்பா வாங்க பாருங்க. சாப்பா இன்பா வாங்க இன்பா வாங்க. Oh, இன்பா சாப்பா இன்பா. ஹalleluya. Thank you, Jesus. Amen. Amen. Katuke bhai, katuke. Amen. Stotram. Ukaru. Amen. Stotram. சாட்சி நேரம். இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் நன்றி செய்திருக்கிறாங்க. அதை சுத்தம் பண்ணுவோம். ஸோ நாங்கள் நேற்றுக்கு முதலாவது ஒரு வீட்டில் ஜோமிக்கிறோம். பக்கம் என்னுடைய நோக்கம் என்னன்னா உருவாக்குறது. கிறிஸ்தவ சபைக்கு வாசல் ஏன்னா அவங்க உருவாக்கப்பட்டார். அதனுடைய நியாயத்திற்குள்ள அவங்க கலந்து படுத்துவாங்க. இயேசுவை அறியாதவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? இடத்துல நாளை மனை போய் சொல்லணும், கை வைத்து கொடுத்தோம், சோர்ந்து போய் வர்றாங்க. அப்ப சில காரியங்களை அவர் பேசி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆல்ரெடி சொன்னாங்க. உங்களை பார்த்தா வீட்டுக்கு ஃபுல்லா போட்டார். அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னான் நிறைய காரியத்தை அவர் சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாமே அக்காவா கேட்ட வணங்குறாங்க, நானும் வணங்குறேன். ஆனா இயேசுனாலே எனக்கு பிடிக்கும். சர்ச்சுக்கு நான் போகிறேன், ஆனா இயேசுனா எனக்கு பிடிக்கும். அப்ப பைபிள் பற்றி சொல்லும்போது நானும் பைபிள் வச்சிருக்கிறேன். நீங்க எத்தனை நாளைக்கு வரும் பைபிள் எத்தனை அதிகாரம் படித்தீங்க?
சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேண்டிய? நான் கர்த்தருடைய ஆலயத்துல சொல்றேன், உண்மையை சொல்றேன். கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு, கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசுவை அறியாமல் வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு இப்ப தெரியும். அவர்தான் இந்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. சரி, அவங்க வீட்டுக்கு அழைச்சு வந்ததுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லணும். அவங்க வீட்டுக்கு சொல்லணும். 1000 ஸ்தோத்திர பள்ளி புக்கு அவங்களே காசு தேடி புக்கு வாங்கிட்டாங்க. 1000 ஸ்தோத்திர பள்ளி புக்கு காலையில ஒரு முறை வாசிப்பாங்களா, சாயங்காலம் ஒரு முறை? அது 2000 ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் ஆகும் வாசிக்கிறது. 1000 ஸ்தோத்திரம் ஒரு 1000 சொல்லணும் 2 மணி நேரம் ஆகும். 2000 சொன்னா 2 மணி நேரம் ஆகும். அப்ப காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அது மட்டும் இல்ல, வேத பகுதியை முழுமையா படிச்சாலும் இப்ப செகண்ட் எடிஷன் படிக்கிட்டு இருக்காங்க. ஹalleluya. பைபிள் முழு பைபிள ஒரு முறை படிச்சாங்க ஃபுல்லா. செகண்ட் முறை படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 10 அதிகாரம் படிக்கணும். ஹalleluya. எத்தனை அதிகாரம் ஒரு நாளைக்கு? 10 அதிகாரம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிறாங்க. ஒரு அதிகாரத்துக்கு அரை நாள் வச்சாலும் 10 அதிகாரத்துக்கு எவ்வளவு? வயிற்றுல 2, 10 2 வயிற்றுல 5, வயிற்றுல 5. இப்ப எவ்வளவு நாள் ஜெபிக்கிறாங்க? எவ்வளவு நாள் போய் படிக்கிறாங்க அவங்க? எனக்கு ஜெபிக்க தெரியாது. எனக்கு ஜெபிக்க தெரியாது. எங்க அப்பாட்ட பேசும்போது நான் குழம்புவேன். என் வாழ்க்கை நிறைய இழந்துட்டேன். என் சொத்தையெல்லாம் இழந்துட்டேன். கடைசியில மகனா சொத்தான் கேட்கும்போது மகன் தான் நினைச்சேன். ஆண்டவரே மகன் கேட்டு போடுறேன். என் சொத்து போட போயிட்டு போன்னு சொன்னேன். என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. ஆனா தேவன் அவங்க ஆண்டவர் நினைச்சிட்டாரு. ஏசு நினைச்சிட்டாரு, என் மகனை காப்பாற்றி கொடுத்தாரு. அதுல இருந்து எங்க வீட்டுல நிறைய எதிர் பண்றாங்க. ஆனா இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்க வீட்டுல எனக்கு கொடுத்துருக்க பேரு இயேசு பைக்கு. அவர் வீட்டுல கொடுத்துருக்கிற பேரு இயேசு பைக்கு. நல்லா சிந்திக்க வேண்டிய காரியங்கள். இயேசுவை பத்தி தெரியாது. இயேசுவை பத்தி அவங்களுக்கு யாரும் சொல்லல. இவைகளே காசு போட்டு பைபிள் வாங்கி 1000 ஸ்தோத்திர பள்ளி போட்டு இந்த டிவி நிகழ்ச்சியை சொல்றத கேட்டு யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆனா வீட்டுல நடக்கிற சம்பவம் வீட்டுல எல்லாம் சேவை வச்சிருக்காங்க, சாமி கூட வச்சிருக்காங்க, இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இவங்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? அவங்க நல்லவங்களா, நம்ம நல்லவங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வருகையில யார் சொல்லுவாரு? அவங்க சொல்லுவாங்களோ, அநியாயக்காரரே, அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க ஆண்டவர் அவங்க சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? கர்த்தர் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கேட்க விரும்புறேன். என்னை வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இரு புறம் கருப்புள்ள பட்டை, அது எல்லாத்தையும் தாக்கும். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நானே இல்லை சாமி. அவனுக்கா ஜெபிக்கும் போது அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, அவங்க பெரியவங்க சின்ன பிள்ளை மாதிரி போறாங்க. சின்ன பிள்ளை மாதிரி காலையில போறாங்க. ஆண்டவரை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படுறோம். தேவனுடைய பிள்ளைகளை பேசிட்டு ஆன்மீக நாளையும் சர்ச்சுக்கு வர்றதுனாலே ஒரு பொருள் உள்ளத்துல மாறும். அவங்க சர்ச்சுக்கு வரல, அவங்களை பார்த்து நினைஞ்ச பயம் வரும். நான் கிறிஸ்துவ பெரிய இயேசுனால சிலைப்பட்டு போன ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை மாறணும். இயேசுவை பத்தி தெரியாது, எல்லாம் காசு போட்டு வாங்கி. ஆனா அவங்க சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நினைச்ச அழுக வருது. ஆனா என் ஆண்டவருக்கு நன்றி, இயேசுக்கு நன்றி. ஏனென்றா நான் உயிரோடு இருக்கிறேன். நம்ம எத்தனை நாள் சொல்லிருக்கோம்? பயத்தோடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் கை கொடுங்கள். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நேரம்,
கர்த்தருடைய சபை நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் அவருக்கு நேராக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் தேவனை தேடு. எல்லாத்தையும் விட்டணும். ஆண்டவருடைய ஜெபிக்கிறோம் பல மாதங்களை ஜெபிக்கிறோம், பல ஆண்டுகளை ஜெபிக்கிறோம், அதுவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாற்றம் இல்லை. இன்னும் பழைய சம்பவங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கை நடந்துட்டே இருந்தா. ஹல்லேலூயா. இப்ப சாட்சிகளும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆண்டவர் அதிகாரியோட வாழ்க்கையில அவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க. 10 அதிகாரம் படிக்கிறாங்க. படிக்க முடியுமா? நம்ம தீர்மானம் போமா? எத்தனை அதிகாரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு? என்ன பார்த்து சொல்லாதீங்க, நான் யார் வீட்டுக்கு வரப்போறது இல்லை, யாரையும் எத்தனை அதிகாரம் படிச்சு கேட்க போறது இல்லை. என்ன கத்து கேட்கிறேன். நீங்க கூப்பிட்டா நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா வேலை நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா ஐயோ, அதான் நீங்க ஐயா எங்க வீட்டுல வாங்க ஜெபம் பண்ண வருவேன். காணாமல் போன ஆடுகளை யாரும் தேடி போறது? இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? பாஸ்டர் இல்ல. இயேசுவை அறிந்த அத்தனை பேருமே அவர் நம்ம மேல வந்த கடமை. நீங்களும் படிக்கிற பிள்ளைங்க, நீங்க நினைச்ச கூட படிக்கிற பிள்ளைகிட்ட இயேசு நல்லவர் தெரியுமா, இயேசுக்கு அற்புதம் செஞ்சார் தெரியுமான்னு சொல்லணும். வாலிப பிள்ளைகிட்ட வாலிப பையன்கிட்ட சொல்லணும் இயேசு நல்லவர். வாலிப வயசுல பால் காய்ச்சறோம் சட்டியில. எப்படி காய்ச்சறோம்? தூசி குப்பை மாதிரி சேர்த்து அப்படியே சேர்த்து அடுப்பு வச்சு பால் ஊற்றி அப்படி காய்ச்சலாமா? சுத்தமான பாத்திரத்து நல்ல தண்ணி ஊற்றி கலந்து அப்புறம் பால் ஊற்றும், அப்புறம் காய்ச்சும். அரைகுறை சட்டியை விலைக்கு பால் ஊற்றி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில, பரிசுத்தத்துல இருக்கிற வாழ்க்கையை முடிஞ்சு நம்முடைய பேச்சு வார்த்தை நடக்கையில லேச ஓட்டம் வந்துச்சுன்னா வாலி வயசு முடிஞ்சு அவ்வளவுதான். யாரும் காப்பாற்ற முடியாது. எத்தனையோ பேர் நீங்க கலந்துருக்காங்க. ஜாக்கிரதை. சாட்சி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே உற்சாகம். சோர்ந்து போய் கண்டா ஆண்டவர் பிடிக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, எப்ப பாரு அழுகு முடிச்சுட்டு இருக்காங்க. அழுகுறது நல்லது. எப்ப கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நான் உங்க பிள்ளை, உங்களை போல நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் அழுகுறாங்க. அது நல்லது. போது இன்னும் வேலை வரல வேலை நல்லது. ஆனால் ஆண்டவரே நான் உண்மை போல பேசணும், உண்மை போல பார்க்கணும், உண்மை போல நடக்கணும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் சொன்ன தள்ளி விட்டார். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைச்சவருடைய பணியை செய்வதற்கு யாருக்கு கிடைக்கும் அந்த சாட்சி? எல்லாத்துக்கும் கிடைக்காது. அவங்க ஆண்டுடைய அழைப்பு செய்ய முடியாது. வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? சரி, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-10 யாரா வாசிக்கிறீங்களா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் வந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உபயோகப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர்
மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாலும் பின்னடப்பாலும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்து நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். பெருமாள் பாடல் 61வது பாடல் வெற்றி கோடை பற்றி கேள்வோம். ஈர நடை நடந்திடுவோம். அந்த 3வது அடி 4வது அடி மட்டும் பாடுவோம். ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன். நம்ம பாட்டு படிக்கும் போதும் எப்படி பாட்டு படிக்கணும்னா தோல்வியாக சொல்லி பாடக்கூடாது, ஜெயமுள்ள மட்டும் பாடணும். ஏன்னா சின்னதுல சில பாடல் நான் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அத்தை மாறால் சொல்லிவிடாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு நல்லது. அது அந்த சம்பவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பயுமே நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் எல்லாவற்றையும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எல்லாவற்றிலுமே சோதரிக்கணும், எல்லாம் ஜெயிக்கணும் வேதம் சொல்லப்பட்டது. இன்னும் அந்த தோல்வியை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே வாயிலிருந்து பாடக்கூடாது. மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. நான் அப்படி இருந்தாலும் நான் இப்படி இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும், நம்ம ஜெயத்து குறித்து மட்டும் தான் பாடணும். இந்த பாட்டுல 4வது அடி 3வது அடி 5வது அடி வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் நடத்திடுவோம். கொடுத்த காரியத்துக்காக, சொன்ன சாட்சிக்காக, கொடுக்க போற செய்திக்காக நம்ம யாராவது ஒரு ஜெபம் சோத்ரம் தகப்பனே, சோத்ரம் ராஜா, நன்றியோடு மதுரிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ தகப்பனே, இந்த காணிக்கை பகுதிக்காக வருகிறோம் ராஜா. இதோ பிள்ளைகள் விதை சிறுகிறதை நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா இந்த விதை 60 100 தகப்பனே அந்த குடும்பத்துக்குள்ளாக ராஜா பலன் தர போகிறதுக்காக நன்றி தகப்பனே. என்னையும் குறையில்லாமல் வழிநடத்த போகிறதுக்காக நன்றி தகப்பனே.
அப்பா இந்த போதகரை மறைத்து ராஜா நீரே இன்றைக்கு என்ன பேச சித்தமா பேச போகிறதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் அப்பா. உங்கள் வசனத்தை உங்க கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உங்க கரத்திலே கொடுக்கிறோம். துதிகர மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya என்ன சொல்லணும்? ஆமென். ஹalleluya சொல்லணும். ஹalleluya என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஹalleluya என்ன அர்த்தம்? பாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? பாத்தீங்களா? தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. இப்ப யாரோ ஒரு 10th படிச்சு வச்சுக்கிறேன். பாப்பா என்ன 10th என்ன படிக்கிறீங்க? 11th 10th முடிச்சாச்சு. சரி +2 1200 இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். எவ்வளவுப்பா? 600 +2 எக்ஸாம் எழுதியாச்சு. எங்க 600 எழுதிருக்கு. ரிசல்ட்ல வந்து 600 வருது. ரிசல்ட்ல 600 எப்படி இருக்கு சந்தோஷம்? 600 மார்க் எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்க. எப்படி எழுதுனா எப்படி படிச்சா சொல்லு டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் எல்லாம் கூடிடுவாங்க. பேப்பர் கலர் எல்லாம் கூடி வந்துருவாங்க. எப்படி அப்ப எப்படி இருக்கும்? பேப்பர்லாம் பண்ணுவாங்க. சோ இன்னா பிள்ளை அது +2ல இந்த ஸ்கூல்ல படிச்சதுல இவ்வளவு மார்க் இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் பேசுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குல்ல? இதான் சொல்லுது. வார்த்தை பூமியை படைத்தவருடைய பிள்ளைகளாகிய நாம அவர் செஞ்ச அதிசயங்களை சொல்லி அவர் புகழ்றோம். அவர் சிரிப்பார். அவர் சிரிக்க வைக்கிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது மகிமை, மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய காரியங்கள், மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தைகள், புகழ். யாரோ ஒரு உதவி செஞ்சாங்கிறதுக்காக வாழ்நாள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு காலத்துல எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, என்னால மறக்கவே முடியும் சொல்றோம். இயேசுவா நமக்கு ஜீவனை கொடுத்த நம்ம மறந்துடுமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சொல்றோம். ஆண்டவரை அல்லேலூயான்னு சொன்னா தேவனுக்கு மகிமை. சரி, இப்ப வேத பகுதி மறுபடியும் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மணி எத்தனை சொல்லிருக்கோம்? 10 மணிக்கு 9:47. தர்ம சரமான சூழ்நிலை. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? 10 சரி. வாசிங்க, யாரா வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் வந்து சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்காக எருசலேமுக்கு வருகிறார். அதுக்கு பக்கத்துல ஒலிவமலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெத்பகே அப்படின்னு சொல்லி நம்ம ஊரு வஉசி நகர் மாதிரி அது ஒரு ஊர். அங்க வந்து நிக்கிறாங்க சீடர்களும் இயேசு வந்து நிக்கிறாங்க. திடீர்னு சொல்லி இயேசுனால சீசரை பாக்குறாரு. அந்த ஊருக்கு வந்து பக்கத்துல வந்தோடனே இங்க வாங்க, நம்மளுக்கு நேரத்துல அந்த கிராமத்துல போங்க. நீங்க போன உடனே ஒரு கழுதை குட்டியையும் நீங்க பாப்பீங்க. அதை நீங்க அவுத்துட்டு வாங்க. யாராவது எதுக்கு அவுக்கிறீங்க கேட்டா என் ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவருடைய பார்வை தூர பார்வை. சோருக்கு வெளியில என்ன நடக்குது நமக்கு தெரியாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு சோருக்கு உள்ள இருக்கிறது என்ன நடக்குது தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய சரீரத்துக்குள்ளே, சிந்தனையிலே, இருதயத்திலே நினைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் அறிந்து நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தூரத்திலே இருக்கிற, எதிராக இருக்கிற, தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே நடக்கிற ஒரு சம்பவம், தெருவிலே, ஊருக்கு முன்பாக தெருவிலே, ரோட்டிலே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்கு. கூட இருந்த சீசர்களுக்கு தெரியல, ஆனா இயேசுவுக்கு தெரியுது. இயேசு அந்த கழுதை மேல பிரியமா இருக்கு. ஏன் ஆண்டவர் கழுதை மேல பிரியமா இருக்காரு? ஏன் அந்த கழுதை மேல ஆண்டவர் வந்து அந்த கழுதை வந்து அவுத்து எனக்கு என் இடத்துல கொண்டு வாங்க, எங்களை கொண்டு வாங்க, அவுத்து என்கிட்ட அந்த கழுதையும் பழைய குட்டியும் இடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஏன் கழுதையும் கழுதை குட்டியும் ஏன் கொண்டு வாங்கன்னு சொன்னார்? என் பேர் ஆண்டவர் யாராவது அந்த ஊர்ல அந்த மனுஷன் கூப்பிட்டான்னு சொல்லலாமே. இல்ல, கழுதை கொண்டு வா. ஏன்னு கேட்டால் அந்த கழுதை யாரும் மதிக்க, கழுதை யாரும் மதிப்பாங்களா? வாங்க கழுதை, சாப்பிட்டீங்களா கழுதை கேட்பாங்களா? இல்ல. அந்த ரோட்ல அழுகு துணியை கட்டி துவைக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. அங்க போய் அந்த மூட்டை இறக்கி வாரத்தை எல்லாம் இறக்கி வச்சவங்க அவனை கட்டி வச்சிருவாங்க. அழுகு இருக்கிற புல்லுல பேப்பர்ல தெரியும். திரும்ப அந்த நினைச்சவங்க வீட்டுக்கு துவைச்ச துணியை கொண்டு வருவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள். அந்த காலத்துல நமக்கு தெரியல. சில ஆணவ படமே இருக்கு, அதை பெரிய பணக்காரரை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவத்துல அந்த கழுதையை கட்டி கிடக்கு, பல ஆண்டுகளாய் கட்டி கிடக்கு. வெயிலையும் அதே இடத்துல தான் கிடக்கு, மழையிலே அதே இடத்துல கட்டி கிடக்கு. அந்த தாய் கழுதை தான் அப்படி கட்டி கிடக்குன்னு பார்த்தா அதுக்கு பிறந்த குட்டியும் கட்டி கிடக்கு. அவுத்து விட்டா ஃபுல்லா பறக்க துணிட்டு இருக்கும். எங்காவது நீங்க பார்த்தா தெருவில் நிறைய மாடு சூற விட்டாங்க. ஆனா அந்த கழுதையை கட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கழுதையை தான் அனுப்புறாங்க. அந்த கழுதை நல்ல வேலை வாங்குறாங்க, நல்ல வேலை வாங்குறாங்க, நினைச்ச ஆகாரம் கிடைக்கும். நம்ம தான் பக்கத்தோம், நம்ம தான் கஷ்டப்பட்டு பார்த்தா அந்த கழுதை நினைச்சா அதுக்கு பிறந்த குட்டியை அப்படி பட்டே கிடக்கு. அதையும் முடிச்சு பாரப்படுத்தி அதையும் வந்து எங்கேயும் போகலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அழுது வேற யாரும் இல்லை. சில நாடுகளில கட்டி வச்ச போல எதையும் செய்ய முடியாது. சில நம்மள சில என்ன யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்லது மட்டும் பயன்படுத்துவாங்க, உதவிக்கு மேலும் பயன்படுத்துவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. கழுதை எப்படி மதிக்காமல் வெயிலையும் மழையிலையும் சரியான சாப்பாடு இல்லாம ஆகாரம் இல்லாம அது அப்படியே கிடந்தது, எலும்பும் தோலுமாய் கிடந்தது, பல ஆண்டுகளாய் கிடந்தது. சரியான உடம்பு அது எப்படி யோசிச்சு ராஜ்யத்தில் அந்த கழுதைக்கு அழுதுமா அழுதாதா, வாயிலிருந்து அழுதுமா அழுதாதா? இப்படி வேலை வாங்குறாங்க, இவ்வளவு பார்த்த மேல வைக்கிறாங்க. என்னால தாங்க முடியும், என்னத்தான் கஷ்டப்பட்டாங்க, என்னுடைய பிள்ளைங்க கஷ்டப்படுத்துறாங்க. அழுகையாம சரியா ஆகாரத்துல பசிக்குது, தூக்கம் வரல, விடிஞ்சாலும் திரும்ப பார்க்க தூக்கம் சொல்லுவாங்க, திரும்ப அங்க போய் கட்டி வச்சிருவாங்க, திரும்ப அங்கே கழுவி கொண்டு வருவாங்க, திரும்ப தண்ணீரை கட்டி வச்சிருவாங்க. எனக்கு வாய் இல்ல, என்ன பேசிருப்பேன், என்ன செய்வது? பாருங்க அந்த கழுதைக்கு அவருக்கு வரான்னு சொல்லு. ஆகாத மனிதர்களால் மதிக்கப்படாத கழுதைகள், ஒதுக்கப்பட்ட கழுதைகள், மழையிலும் வெயிலையும் கட்டி கிடக்கிற அந்த கழுதையை நோக்கி ஆண்டவர் அந்த காலையை பார்த்து சொல்றாரு, அந்த கழுதையை நான் விடுவிக்க வேண்டும், கட்டை அவிழ்ந்து அது என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். யாராவது அந்த கட்டை அவிழ்க்காதீங்கன்னு சொன்னால் என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. பல ஆண்டுகளாய் கட்டப்பட்டு கிடக்கிறோமா? கண்ணீரிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளும் நம்ம சார்ந்த பிள்ளைகளும் அமிதமாக கஷ்டப்பட்டு இருக்கிறோமா?
என் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நித்தனை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு நெருக்கடிகள். எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க, எல்லாரும் எங்களை தள்ளிட்டாங்க. என்ன செய்யறதே தெரியல. அவங்க தேவைகளுக்கு எங்களை கூப்பிடுறாங்க, அவங்க தேவைகளை எங்களுக்கு கேட்கிறாங்க, நாங்க கொடுக்கணும். ஆனா நாங்க கேட்டா கொடுக்க மாட்டோம், உதவி செய்ய மாட்டாங்க, உதவி தவிராங்க. நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க என்ன செய்யாத ஆண்டவர் பார்க்கிறார். கட்டப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் நான் கட்டப்பட்டிருக்கிறோமா? தேவன் உங்களோடும் என்னோடு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாய் பிரச்சனைகளும் போராட்டங்களையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாத நேரம், யாரையும் உங்களை கண்டுக்கிறாத ஒரு நேரம், உதவி செய்வான் எதிர்பார்த்த காலம், ஆனால் உதவி செய்யவில்லை, பதில் தருகிற காலம். யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்ன பேசல, யாருமே என்னை மதிக்கல, யாருமே என்னை கீர்த்தனமா நடத்துறாங்க, எனக்கு உதவியே செய்ய மாட்டாங்க, நான் வாழ்வது வேஸ்ட். தேவன் பார்க்கிறார். கழுதையை பார்த்த ஆண்டவர், கழுதையை கட்டி கிடக்கிற, பல ஆண்டுகளை கட்டி கிடக்கிற தூரத்தில் இருந்து பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு சமயமாக இந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம், கட்டுகள் அழுகப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளையும் நம்ம சார்ந்த குடும்பங்களையும் கட்டப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், கவலையிலும் கண்ணிலும் கஷ்டத்திலும் திட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேலையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ விடுவிக்கப்பட வேண்டும், உன் கட்டுகள் அழுகப்பட வேண்டும், நீ ஆரோக்கியமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனுக்கு நீ மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும், தேவனுடைய உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! தேவன் இந்த வேளையில நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் நம்முடைய கட்டுகளை அறுக்க விரும்புகிறார், அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் சொல்லுகிறார், யாராவது தடுத்தால் என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் நான் தேவனுக்கு பிசாசு குடும்பத்தில் தலையிட முடியாது, பிசாசு நம்மளை கட்டி வைக்க முடியாது. நம்மளை மேன்மையாவதற்கு தடை பண்ணி தட்டி 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 எதையும் செய்ய முடியாமல், எதையும் பேச விடாமல், அவமானத்தோடும் மூளையிலே ஒதுக்கப்பட்டவர்களைப் போல யாரும் மதிக்காதவர்களாய் உதாசீனப்படுத்தப்பட்டு இருப்போமானால் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவளை குறித்து பேசவில்லை, உங்களை என்னை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மளை பிரியமாக்குகிறார், நம்மளை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதிரே கட்டப்பட்டு நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை நாள் நீங்க ஆண்டிருப்பீங்க? எருசலேம் கிட்ட வந்த ஆண்டவர், ஒலிவு மலைக்கு அருகே வந்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த சபையில நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கழுதையை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர், எனக்கு வேண்டும், என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர், நீங்கள் நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி தேவனுக்கு வேண்டும் என்று சொல்கிற நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்த 3வது வாசிக்கிறேன். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ஒரு ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கற்பித்தபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அல்லேலூயா! இயேசுவின் வார்த்தையை கேட்டு சீஷர்கள் போய் அந்த கட்டுகள் கட்டி கிடக்கிற அந்த கழுதையும் கழுதையுடைய குட்டியையும் அவுத்துட்டு வந்தார்கள், இயேசுவுக்கு வந்தார்கள். அதனால என்ன நடந்தது? உடைய ட்ரெஸ் ஆடைகள் எல்லாம் கலட்டி எங்க போடுறாங்க? கழுதை மேல போடுறாங்க. கீழே எல்லாம் என்ன செய்யறாங்க? மரத்தினுடைய இலைகள் எல்லாம் கீழே போடுறாங்க. அது மேல யார் உட்கார்ந்து இருக்கிறார்?
ராஜாதி ராஜாவாய் இயேசுவானவர் உட்கார்ந்திருக்கிறார். அழுக்கு துணியை சுமந்து கொண்டிருந்த கழுதை இன்னைக்கு இயேசுவை சுமந்து கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. கல்லுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் நடந்து கொண்டிருந்த அந்த கழுதை இன்னைக்கு அழகான மெத்தையா மரத்தினுடைய கிளையிலெல்லாம் விரிச்சு அந்த பூ போல அந்த மரத்தின் இலையில மெதுவாக நடந்து செல்கிறது. அதனுடைய குட்டியும் அருகிலே சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னான்னு சொல்லி திரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கு மகிமை. இதுதாங்க இயேசுவை எனக்கு வேண்டும். அது எனக்கு வேண்டும் சொன்னார். எதுக்கு? இயேசுவானவர் நம்மோடு கூட இருந்தார். இயேசு நமக்குள்ளே இருப்போமானார் மகிமை உண்டாகும். கட்டி கடந்த பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் அழுது கொண்டும் மழையிலும் வெயிலிலும் கட்டப்பட்டு ஆண்டவரே என்னை விடுவிக்க யாரும் இல்லையா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று சொல்லி அழுது கொண்டிருந்த அந்த கழுவிக்கு விடுதலை வந்தது. இயேசுவானவர் அது மேலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு மேல இயேசுவானவர் அந்த கழுது மேல உட்கார்றாங்கன்னா சும்மா அழுத்தே போடுவாங்க இல்ல. விலை உயர்ந்த புதிய ஆடைகளை பட்டு துணிகளை அது மேலே போட்டு அந்த கழுதைகள் சோடிக்கப்பட்டு இருந்தது. அது மேலே ராஜாதி ராஜாவாக இயேசு சவாரி செய்து வந்தார். இப்ப எல்லாம் வாழ்க்கை ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றாங்க. இயேசுக்கு மட்டுமா ஓசன்னா? கழுதைக்கும் ஓசன்னா. ஹல்லேலூயா. ஏன்னா கழுதுதான் அவர் சுமக்குது. இப்ப அந்த கழுதை இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டு இருந்த கழுதை ஒரு பேர் நினைக்கிற சிரிச்சிருக்கும். இன்னைக்கு தான் வாழ்க்கை சிரிப்பே வந்துருக்கு. எல்லாரும் போடுறாங்க. பொதியை செமக்க முடியாம கிடந்த அந்த கழுதையை அடிச்சாங்க. அந்த அடிச்சது கூட ஓசன்னா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த கழுதைக்கு ஓனர் சொந்தக்காரர் இல்ல, இயேசுவானவர் தான் சொந்தக்காரர். அப்ப இயேசு விட்டு வந்த உடனே புகழ்ச்சி, எல்லாரும் புகழக்கூடிய ஒரு காரியம். ஒரு ராஜாவை போல ராஜா அருகிலே ராஜாவை சுமந்து செல்கிற கழுதையாய் அந்த ராஜாக்குரிய புகழும் ராஜாக்குரிய மரியாதையும் ராஜாக்குரிய சகல நன்மையான காரியங்களும் இந்த கழுதைக்கு ஒரு கழுதை குட்டிக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. ஆகாசம் வாசிப்போம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார்? இந்த கழுதையின் மேலே இவ்வளவாய் சோதிக்கப்பட்டு அழகாய் அமர்ந்து குறிப்பிட்ட ஜனங்கள்லாம் ஓசன்னா தாவீது குமாரனுக்கு ஓசன்னா சொல்லி வாழ்த்துறாங்க. இவர் யார்? ஆச்சரியப்பட்டார். அந்த கழுதை அலங்கரிக்கப்பட்டது. இயேசுவானவர் நம்மோடு இருந்தார். நம்முடைய அருவருப்பான அலங்கோலமான வாழ்க்கை அழகாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறும். கழுதை சொன்ன ஆண்டவர் கட்டவிழ்த்து நம்முடைய கட்டுகளை ஆண்டவர் அறுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய கண்ணீரையும் கவலையும் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். கழுதையே அமிதமாய் ஆண்டவர் நேசிக்கும் போது கழுதைக்கே ஒரு வாழ்வு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையாகிய நமக்கு வாழ்வு கிடைக்குமா கிடைக்காதா? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கிடைக்கும். கழுதையை நேசித்த ஆண்டவர் உங்களுக்கு நேசிக்கிறார். இதனால மண்ணுக்குள்ளேயும் செல்விக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் புதற்குள்ளேயும் நடந்து கொண்டு பாரத்தை சுமக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி நடந்த கழுதை இன்னைக்கு கம்பீரமாக புது ஆடைகளை மேலே போர்த்தி கொண்டு இயேசு ராஜா உட்கார்ந்து வருகிறார். அதன் அருகிலே அந்த குட்டியும் செல்கிறது. தரையிலே மென்மையாக காணப்படுகிறது. மேலெல்லாம் அழுக்கு துணியை போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டிருந்த அந்த கழுதை மேல இன்னைக்கு அழகாய் பட்டு என்ன செய்யுது? அந்த பட்டு வேஷ்டிகள் பட்டு சேலைகளை மேலே போட்டு புதிய ஆடைகளை மேலே போட்டு அலங்கரிக்கப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசு
ராஜா தாவீது குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி சொல்றாங்க. இயேசுவுக்கு வந்த புகழ் இந்த கழுதைக்கும் கழுதை குட்டிக்கும் வந்தது. நீங்கள் நானும் ஆண்டவர் சிறுக்காரை விடுவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளுக்கு இயேசுவுக்கு நம்ம சொந்தமாக வேண்டும். இயேசுவை அறியாதவர்கள் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கும் போது நீங்கள் நானும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் அவரை செலவழிக்கிறாங்க. எங்களுக்கு இயேசு பத்தி சொல்றதுக்கு யாரும் கிடையாது. எங்க வீட்டுல போறதுக்கு அனுமதி கிடையாது. நான் பைபிள் படிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். இயேசுதான் எனக்கு பிடிக்கும். யாரும் ஒருவர் சபைக்கு வராதுன்னு சொல்றாங்க. நீங்கள் நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளிலும் ஜெபப்பட்டு நடக்கும்போதெல்லாம் கலந்துறோம், சர்ச்சுக்கெல்லாம் போறோம், எங்களுக்கு ஆய்வு கொடுத்துக்கலாம் போறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த கட்டுகள் இருக்கே. என்ன காரணம்? ஆரம்பத்துல இயேசுவை அறியாத கூட அப்படி இருந்தோம், இப்பயும் அப்படி இருக்கிறோம். என்ன காரணம்? அன்னைக்கு இயேசுவை சொல்லல, இயேசு பிள்ளைகள் இப்படி இயேசுன்னு சொல்றோம். அன்னைக்கு அப்படித்தான் பேசுறோம், இன்னைக்கு அப்படித்தான் பேசுறோம், அன்னைக்கு அப்படித்தான் வாழ்ந்தோம், இன்னைக்கு அப்படித்தான் வரோம். என்ன காரணம்? மாற்றம் இல்லை. இயேசு சொன்னாரு, ஒரு கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். நீ அவன் சொன்னா, என் கட்டுகள் அறுக்கிறது யாருமே இல்லை, யாருமே எனக்கு வயசு யாருமே இல்லை, யாருமே பேசுறது. நான் கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். என் கட்டுகளை அவுத்துக்கு ஆண்டவரே சொல்லுங்க, உன் கட்டுகளை அவுத்துறேன். ஜெபமா ஆண்டவரே, என் வாழ்க்கை நடக்கிற கட்டுக்கு உங்களுக்கு தான் தெரியும். வெயில் என்பது வேதனைக்குரிய காரியம். அந்த காலத்தை வெயில கட்டப்பட்டு கிடந்தது, மதியம் கிடையாது, வெயிலே நடந்தது. பட்டினி என்பது வறட்சி. வெயில் காலத்துல வந்து புல்லு நகரத்துல கட்டியே கிடக்கிறது வறட்சி. உங்களுடைய வாழ்க்கையில வந்து தரித்திரம், தரித்திரத்துக்குள்ளாக கிடக்கிறோமா? கண்ணீரிலும் கவலையிலும் புஷ்பத்தை போல நம்ம கிடக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே, என்னால நான் இந்த பொண்ணு வாழ நினைக்கிறேன், என்னால இந்த காட்டை சேர்ந்து நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? அதுதான் கட்டு. நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று வேதம் சொன்னார், வேதம் சொல்லுகிறது. நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு வேதம் சொல்லுகிறது. வாய்க்கல. ஆண்டவர் சொல்ல செய், நீ விசுவாசத்தால் உனக்கு எல்லாம் ஆகும். ஆனா ஆகல. ஆனா கிறிஸ்துவங்க நோ, ஆண்டவர் விரும்பல. ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படின்னு ஜெபமா ஜெபம். ஆண்டவரே, என் கட்டுகளை கழுதைகளுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், எங்களுக்கு வாழ்வு தாழ்ந்த ஆண்டவரே, கழுதையின் கட்டுகளை அவிழ்த்த ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலும் எங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே சொல்லுவோமா? சூரிய மந்திரமா? பயப்படாதீங்க. மந்திர சக்தியா? பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அதற்கு மேலானவர். நம்முடைய தேவன் பெரியவர். தேவனை ஆராதிச்சு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எங்களை விடுதலை ஆண்டவரே, எங்கள் கட்டுகள் அறுக்க ஆண்டவரே, எங்கள் விடுதலை ஆண்டவரே, அந்த காலத்துக்கு கொடுத்த வாழ்வு எங்களுக்கு தாக்காத வயசு ஜெபமா? ஜெபம் பண்ணிட்டு ஜெபம். ஆண்டவர்கிட்ட அனுசிக்கிட்டு நம்ம வரல, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். யாரும் உங்களுக்கு என்ன சொல்ல போறதில்லை. விடுதலை வேண்டுமானால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வரணும். நம்ம வரணும். முதல்ல என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா சரி ஆண்டவர் சொல்ல. நம்ம நேசிப்போம் போனால் நம்ம விடுதலை உண்டு. அதாவது ஜெபம் கர்த்தர் என்னோட பேசுகிறதுனால ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம். ஆண்டவரே, என்னோட கூட பேசுறதுக்காக நன்றி சுவாமி. அந்த கவலையை விடுவித்து ஆண்டவர் எங்களை விடுவித்து உங்களுக்கு பிரியமானபடி எங்களுடைய விருப்பங்களாக நிறைவேற்ற இந்த பரிசை பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம்.
வாழ்வு தந்தவரே எங்களை வாழ வைத்தவரே சுகம் தந்தவரே எங்களை சூழ்ந்து கொண்டவரே வாழ்வு தந்தவரே எங்களை வாழ வைத்தவரே சுகம் தந்தவரே எங்களை சூழ்ந்து கொண்டவரே எத்தனை ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்த பொழுது பெரிய வல்லமையால் என்னை மீட்டுக் கொண்டீர். எத்தனை ஆயுதங்கள் பெரிய வல்லமையால் என்னை மீட்டுக் கொண்டீர். சோதரனாலே ஆமென். ஆண்டவரே எனக்கும் உதவும் நீரே காலம் உதவி அனுப்புகிறவரே நன்றி. இரக்கமுள்ளவரே நன்றி. என் பரலோகத்திலே பரிசுத்த பிதாவே துதிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிறேன். ஆண்டவரே நீர் இருதயங்களை ஆகாய தருகிறவர் மனிதனும் உள்ளத்தை பார்க்கிறார். நீர் ஆகாய தருகிறவர் சுவாமி. கர்த்தாவே சோத்திரம். காட்டுகிறவர் போதிக்கிறவர் ஆண்டவரே. பறவைகள் பிராணிகள் தாவரங்கள் ஆண்டவரே மனிதர்கள் எல்லாவற்றையும் போதித்து வழி நடத்துகிறவரே நன்றி. ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் கேட்டதான வார்த்தைகளுக்காய் நன்றி. கர்த்தாவே அநேக ஆண்டுகளாய் கட்டி கிடந்ததான மனதை ஆண்டவரே ஆண்டவரே அதன் வைத்து ஆண்டவரே கல்லை மேல் ஏறி ஆண்டவரே எவ்வளவு மகிமையாய் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே தாங்கள் கர்த்தாவே டிரெஸ்களை கழுதை மேலே போடவும் கீழே ஆண்டவரே கர்த்தாவே ஓலைகளை பறக்கவும் கர்த்தாவே ஓசனா ஓசனை எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறதான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு ஆரம் இயேசுவே நீர் எங்களை நிரப்புவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்ப்பதாய் நிரப்புங்க. அது நோக்கம் எங்கள் மூலம் நிறைவேறுவதாக. சித்தம் எங்கள் மூலம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே எங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் விட்டு அகற்றி ஆண்டவரே உமக்கு சித்தமான பிள்ளைகளாய் நீர் எந்த நோக்கத்தினால் எங்களை தெரிந்து கொண்டீரோ உமது நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்களை பயன்படுத்துகிற ராஜா. கர்த்தாவே நீர் எங்களை மகிமையாய் ஆண்டவர் எங்கள் கட்டுகள் எந்த பகுதியிலெல்லாம் ஆண்டவர் கட்டுகள் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசு நாமத்தினால் ஆண்டவர் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக. கட்டுகள் ஆண்டவரை கட்டுகளை நேரே அகற்றி போடுங்க. கர்த்தாவே சோதனை எல்லாவற்றிலும் விடுதலை உள்ளவர்களாய் ஆராதிக்க சுதிக்க ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒரு சாட்சி கேட்ட சாட்சியின்படி 10 அதிகாரம் கர்த்தாவே தினமும் 10 அதிகாரம் படிக்கிறவர்களாயும் அநேக வேதம் மனப்பாடம் மனிதர்களாய நாங்கள் இருக்கணுமே சுவாமி. கேட்ட சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி அடுத்து நம் நடத்துகிறவர்களாயோ எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாயோ அநேகருக்கு நாங்கள் ஒரு விடுவெளியாயோ அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் எடுத்து ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் பயன்படுத்துவீராக. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இந்த நல்ல நேரங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி கனப்படுத்தி ஆண்டவரை நிலைத்திருத்தி நாம மகிமை கண்டு பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க பலப்படுத்துகிற வழி நடத்துவீராக. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஜெபிக்கிறதுன்னு சொல்ல ஜெபம் சரி. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க வருவேன். நான் விளையாட்டுக்காக நான் சொல்லலை. அந்த 10 அதிகாரம் படிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம இது தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்க போகிறோம்? மைண்ட் புரியலோ புரியல நம்ம வாசிக்கிறோம். திரும்ப 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 பைபிள் வாசிக்கிறோம். எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? எனக்காக சொல்லக்கூடாது. நேரம் இல்லாமல் சாப்பிட்டு போட்டு சொல்லக்கூடாது. எத்தனை அதிகாரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு பைபிள்? இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலிருந்து படித்தாலும் சரி, ஒரு நாளுக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? இது ஆண்டோடைய வார்த்தை. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் நம்ம அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க எப்படி இவங்க எப்படி எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம். நம்முடைய அப்பா வானத்தையும் பூமியையும் படைச்சிருக்கு. அவரு சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விரும்புறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் தரேன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கணும்?
வாய்த்தல் சொல்லுவோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க இயேசுவை அறியாதவங்களே ஒரு 10 அதிகாரம் படிக்கும் போது ஊழியக்காரனா இருக்கிற நான் எத்தனை அதிகாரம் படிக்கணும்? என் கல்வியத்தை மாற்றும் சொல்லி சொல்லிட்டேன். நான் இந்த கண்டிப்பா இந்த நாளில் நான் செய்வேன்னு சொல்லி நீங்களும் அதை செய்யணும். இயேசுவை அறியாதவங்க, சபைக்கே போகாதவங்க, அந்த விக்கிரக படத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே அந்த அதிகாரத்தை படிக்கும்போது படித்தவங்க யாரையும் தப்பு நினைக்கூடாது. அவங்க இருந்துட்டாங்க இல்ல, அவங்க நம்மளை காட்டி நல்லவங்க, அவங்க பக்தி வேலைக்கு அதிகமா இருக்கிறாங்க. நம்ம அந்த பக்தி வேலை இருக்கிறோமா? 40 நாள் பாஸ்டிங் போறாங்க. 40 நாள் அதான் சொல்றேன். 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் 40 நாள் இதுவரை நான் எடுத்து வந்திருக்கேன். இப்ப நான் நைட்டு மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன். நான் அந்த கிணத்துல இருக்கேன். அப்ப 10 அதிகாரம் படிக்கிறதில்ல. ஒரு நேரம் நைட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க. 40 நாள் கடவுள் வராது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கிறிஸ்துவா வாழ்றோமா அவங்க வாழ்றாங்க? நம்மளுக்கு சொல்றது வெக்கமா இல்லையா? கிறிஸ்தவம் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா. நம்ம எப்படி இருக்கோம்? இந்தியா ரசிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இந்த ரசிக்கப்பட்ட காரணம் யாரு? வேற யாரும் இல்லை, நம்ம தாங்க காரணம். நம்மளே காரணம். நம்மளே பைபிள் படிக்கிறது இல்லை, நம்மளே அதே சரிமா 1000 சொத்து போய் சொல்றது இல்லை. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம எப்படி கட்டுக்கு அறுக்கப்படும்? அவங்க சொல்றாங்க, நான் ஜாப் பண்ணேன், என் சொத்துக்கு போனாலும் பரவாயில்ல, என் மானம் காப்பாத்துன்னு சொல்றேன், என் சொத்துக்கு போயிடுச்சு, ஆனா என் பையன் காப்பாற்றப்பட்டான். அது எனக்கு ஒரு சொத்து பெருசு இல்ல, என் மகன் அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு. எவ்வளவு கரெக்டா காப்பாற்றான். 64 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல அவன் கரெக்ட். நான் வீடு வேற பேசு இன்னும் வேலை செய்ய சொல்லு. நீங்க ஏதாவது ஒரு அதிகாரம் சொன்னாதான் நம்ம விடுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உடன்படிக்கை. நான் உங்களை வந்து என் பரிசையில கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் கேட்பாரு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க பைபிள் வாசிக்கணும். சும்மா நான் விட மாட்டேன் உங்களை. நீங்க யாருக்கு வேணும்? எனக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு சொந்தமான ஊர்ல எத்தனையோ இல்லையா? ஏன் சர்ச்சுக்கு அவங்களும் கூப்பிடல, அவங்களை ஏன் கூப்பிடுறாரு? நீங்க ஆண்டவருக்கு வேணும். எதுக்கு வேணும்? கழுதைக்கு எப்படி கட்டப்பட்ட கழுதைக்கு வந்து மகிமை ஏற்பட்டது போல உங்களுக்கு மகிமை ஏற்பட வேண்டும் போல நீங்க கட்டி படிக்க வேதத்தை கிடைச்சணும், படிச்சே ஆகணும். நான் 10 அதிகாரம் இதுவரை அவ்வளோ கடைபிடிக்கல. இன்னையில இருந்து டெய்லி 10 அதிகாரம். ஆமென். ஹalleluya. என்னால பெரிய அவசியம் இல்லை, அவங்க படிக்கிறவங்க நம்ம படிக்கணும். ஸ்தோத்திரம். வேற எத்தனை நேரப்பா? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்ட் பண்ணுங்க. ஒரே இடத்துல படிக்க முடியாது. காலையில கொஞ்சம் டைம் கொடுங்க, சாயங்காலம் கொஞ்சம் படிங்க. ஆனா சொன்னதை நிறைவேற்றுங்க. இது நீங்க ஏற்கனவே சொல்லல. சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்றதை ஆண்டவர் உன்னிப்பா கேட்கிறார். நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவிமடுக்கிறார். ஹல்லேலூயா. வேற வேற சொல்லுங்க. ஜெபம். பரிசுத்த பரமபிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில ராஜாவே இந்த சமூகத்தில் நான் வருகிற சுவாமி ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே கல்விக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. நாங்கள் எல்லாரும் வேதத்தை நாங்கள் வாசித்து தியானித்து ஒரு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யப்படுவதை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல ஒரு சுவாமி நன்மையான காரியத்தை செய்யும். இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தப்படுவதை நாங்கள் செபிக்கிறோம். நீ நல்ல ஒரு ஆண்டவரே, நீ நன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய அறிவு கிடைக்கவும் நம்முடைய வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.